non-Dravidian party வந்திருக்காங்க. ஒரு திராவிட கட்சி இல்லாத ஒரு கட்சி வந்து தமிழகத்தை ஆளுறாங்க. இது என்ன மாதிரியான இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்? சரிங்க, ஒரு 60 ஆண்டுகள் பார்த்துட்டாங்க. ஒரு மாற்றம் தேவை. அந்த மாற்றத்தை கரெக்டாக வந்து விஜய் வந்தாங்க. அது வரும்போது கம்ப்ளீட்டாக சினிமா புகழ் 100% சினிமா புகழ் வந்து அவ்வளோ வந்து ஒரு கை கொடுத்துருக்கு. இளைஞர்கள், லேடிஸு அண்ட் சோசியல் மீடியா அது நல்ல ஒரு காரணம். ஓகே, ஏற்கனவே முதலமைச்சருடைய பதவியேற்பு விழால நீங்க சிறப்பு விருந்தினரா கலந்துருக்கீங்க. விஜய் பதவியேற்கும் போது உங்களுக்கு அழைப்பு வந்துச்சா? நீங்க கலந்து கொள்ளாத போதும் அது ஒரு சமூக வலைதளங்கள் சில கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க. முதலமைச்சர் அந்த ஏற்ப விழா ஸ்வீரிங் எதுல கலந்துருக்கேன் நான்? ஏன்னா எதுலயும் கிடையாது. சிறப்பு உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கு. இன்னும் ஸ்வீரிங்கே பண்ணலைங்க. அது அழைப்பு நான் வந்து 96 தான் கலைஞர் இருக்கும்போது நான் வந்து அப்போ நான் போகல. 15 டேஸ்க்கு அப்புறம் நான் வெளியே போயிருந்தேன். 15 டேஸ்க்கு அப்புறம் வந்த பிறகு கலைஞர் சார் கேட்டார், உங்களை பார்க்கணும், நான் வரட்டா நீங்க வரீங்களா? ஐயோ நானே வரேன்னு சொல்லி அவர்கிட்ட போய் நான் வாழ்த்துக்கள் சொன்னேன். அப்படி நேரடியா மக்கள் வந்து மாற்றம் வேணும்ன்றதை இந்த தேர்தல் மூலமா உணர்த்திருக்காங்க. 2001 நீங்க தேர்தல் கட்சி வச்சிருந்தா வெற்றி பெற்றுக்கலாம் என்ற ஒரு சொல்லப்படுகிறது. அது வந்து கவர்மெண்ட்டுமோன்னு நினைக்கிறீங்களா? இல்ல 100% வெற்றி பெற்றிருப்பாங்க, அதுல டவுட்டே கிடையாது. பட் ஆனா அந்த பஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? வேற क्वेश्चन சார். இந்தியா லெவல்ல இருக்கிற பிஜேபி தமிழ்நாட்டுல வந்து ஒரு சீட் வருது, என்ன காரணம் சார்? சாரி, நான் அதுக்கெல்லாம் நான் சொல்றேன். ஓகே, thank you. My heartily congratulations to Vijay. Definitely a lot of expectation is there for people. Definitely